ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். வெண்பா பாரதியோட ஃபோனுக்கு கால் பண்றாங்க. அதை கண்ணம்மா அட்டன் பண்றாங்க. அவனோட ஃபோன் உன் கையில் எப்படி வந்தது அப்படின்னு கோவமா கேட்குறாங்க வெண்பா. கண்ணம்மா சொல்றாங்க, என்ன கேள்வி இது? என் புருஷன் ஃபோன் என் கையில இல்லாம வேற யார் கையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஃபோனை நீ வச்சிருக்கிற, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? ஏன் புருஷன் போனை நான் வச்சிருக்கிறேன், நான் என்ன அடுத்தவங்களோட பொருளுக்கோ அடுத்தவ புருஷனுக்கோ ஆசைப்படுறேன் ஒன்ன மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி போன் உன்ட்ட எப்படி வந்துச்சு, அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. கண்ணம்மா சொல்றாங்க, நானும் அவரும் ஒன்னா வேலை செய்யறோம், நாள் முழுக்க ஒன்னா இருக்கிறோம். என்னை நம்பி பல விஷயத்த ஒப்படைச்சிட்டு போறாரு, அவர் போனை கொடுத்துட்டு போக மாட்டாரா? என்ன வெண்பா நீ அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அவர் எங்கன்னு தானே கேட்டேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவ்வளோ நேரம் என் கூட தான் உட்காந்து ரொமான்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் நேரம் போனதே தெரியாமல் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு கண்ணம்மா வெறுப்பேற்றுறாங்க. இப்போதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துருச்சு, அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அம்மா, அவரோட பொண்ணு ஹேமா, என்னோட பொண்ணு லட்சுமி எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. நீ வேணா பார்க்குறியா அப்படின்னு வீடியோ காலில் காமிக்கிறாங்க. அத்தை, ஹேமா, லட்சுமி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துருவாரு, எல்லாரும் ஒன்றா பேசி சிரித்து வகை வகையாக சாப்பிட போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைஃப் இப்போ தான் ரொம்ப ஜாலியாக போகுது எனக்கு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போச்சே, எப்படி வெளியில் வந்த? வழக்கம் போல் ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே வெளியில் வந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுல தான் நீ பிஹெச்டியே முடிச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இனிமேல் தேவையில்லாம அவருக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உங்க அம்மா யூஎஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்கல்ல, 2 பேரும் டிக்கெட் புக் பண்ணி ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வாங்க, குளுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு, கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துருவாரு, நீ இருந்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. வெண்பா கண்ணம்மா பேசினதை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஷர்மிளா சாந்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவ ரூம்ல என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா டென்ஷன் ஆயிருப்பாங்க போல, அதனாலதான் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. பாரதியை நினைச்சு டென்ஷன் ஆயிருப்பாளோ அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. பாரதியை நினைச்சு இப்படி எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சா அது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்பவாவது என் பொண்ணுக்கு கொஞ்சமாவது புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்போ கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்காக வராரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹேமா, லட்சுமி, சௌந்தர்யா 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பாரதி, கண்ணம்மா 2 பேரும் மட்டும் இப்போ உட்காந்துருக்குறாங்க. கண்ணம்மா பாரதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணினீங்களே, அதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க மனசுல ஒரு மாற்றம் உருவாயிருக்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அந்த பாலாக்கு நீங்க அட்வைஸ் பண்ணினீங்கல்ல, தாலி கட்டின பொண்டாட்டிய மதிக்கணும், சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு, அப்போ உங்க மனசுலயும் என் மேல சந்தேகப்படக்கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலா விஷயம் வேற, உன்னோட விஷயம் வேற அப்படின்னு சொல்றாரு பாரதி. அவர் தேவையில்லாம பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு அடிச்சாரு, அதனாலதான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன், ஆனா நம்ம விஷயத்துல நீ நிஜமாவே தப்பு பண்ணிருக்கிற, உன்னைய நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராங்க. அப்போ பாரதி கண்ணம்மாவும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வருது, இந்த தடவை கண்டிப்பா நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும்னு வக்கீல் உறுதியா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமாவது இந்த அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவீங்களே, அதை நிப்பாட்டிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. என் அம்மாவும் அப்பாவும் உன்னை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டு எனக்கு ஷாக் கொடுத்தாங்கல்ல, அதுக்காக தான் பதிலுக்கு இந்த ஷாக் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. பாரதி இப்போ அங்கிருந்து போயிடுறாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, இப்பதான் புது வேலைக்கு சேர்ந்து என்னோட பொண்ணை கரை சேர்த்துடலான்னு நினைச்சேன், அவர் மனசுலயும் மாற்றம் வந்துச்சுன்னு நினைச்சேன், ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வேட்டு வச்சுட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்க. லட்சுமி மனசுல நினைக்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க, சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா அப்பா சீக்கிரமாவே டைவர்ஸ் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு போறாரு, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தான் வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. சாந்தி இப்போ ரூமுக்குள்ள வராங்க. என்னதான் பிளான் போட்டாலும் பாரதி கண்ணம்மா 2 பேரையும் என்னால பிரிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கு என்னோட காதல் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஷர்மிளா இப்போ வெண்பாவோட ரூமுக்கு வராங்க. பாரதி நினைச்சு அழுறியா வெண்பா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமா அழுது தீத்துரு, பாரதி மேல இருக்கிற எல்லா காதலும் அந்த கண்ணீர்ல கரைஞ்சு போயிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க.
சாந்திட்ட சொல்றாங்க, இங்க கீழே கிடக்குற எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா பாரதி சேர்ந்திருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்குது. சாந்திட்ட ஷர்மிளா சொல்றாங்க, நீ க்ளீன் பண்ணும்போது இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. வெண்பாவுக்கு பாரதி கொடுத்த கிஃப்ட் ஏதாவது இருந்தா அதையும் க்ளீன் பண்ணிரு. வெண்பாவுக்கு பாரதியை ஞாபகப்படுத்துற எந்த ஒரு விஷயமும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே வெண்பா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.